அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் செவ்வாய், தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் குரு, சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்திரமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெறுவீங்க. எதிலுமே முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்குது. இஷ்டத்திற்கு விரோதமான காரியங்களில் நடந்தாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வீண் அலைச்சல்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம். கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம். உத்தியோகர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலும் தீர்வு ஏற்படலாம். மனதை பக்தியோடு நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது. சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேசும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பது, தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய நாட்களாக தான் இருக்குது. மாற்று சிந்தனைகளோடு வித்தியாசமாக செயல்பட்டு வெற்றி பெறும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைகளை கடந்து வெற்றி பெறுவீங்க. குடும்ப பொருளாதார நிலை உயர்ந்து பல புதிய பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இரும்பு, உணவு, மருத்துவ தொழில் துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் ஏற்படும். மசாலா பொருள், ரசாயனம், விளையாட்டு பொருட்கள் வியாபாரிகள் தொழில் விருத்தி அடைவாங்க. மனித வளத்துறையில் உத்தியோகர்கள் பணியிடத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மருந்து உற்பத்தி நிறுவன, ஆபரண தயாரிப்பு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களில் நீங்கள் பாடங்களை படிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். வயிறு கோளாறு, காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமடையும். குலதெய்வத்திற்கு பாலபிஷேகம் செய்வதாலும் பெண் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதாலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுடைய கையிருப்பை அதிகப்படுத்தி உங்களுடைய தொழிலில் நீங்கள் முனைப்புடன் செயல்படுவீங்க. சந்திரனின் இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொண்டு வரும். ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நகை வியாபாரிகள் மிக சிறந்த முன்னேற்றம் அடைவாங்க. செவ்வாய் 4ஆம் இருக்கார். செயல்படுத்த நினைத்த காரியத்தில் நீங்கள் சில சிக்கல்களை உண்டாக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கிடையே நினைத்த காரியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. புதன் 9ஆவது வீட்டில் இருக்கார். தனியார் துறை ஊழியர்கள் முதலாளிகளின் பாராட்டை பெறுவாங்க. வழக்கறிஞர்கள் திறமையை வெளிப்படுத்தி உங்களுடைய தொழிலில் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கார். சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சுக்கிரன் 9ஆவது வீட்டில் இருக்கார். நண்பரின் திருமணத்திற்கு பண உதவிகளை நீங்கள் செய்வீங்க. மனைவி வகையில் இருந்து உங்களுக்கு சொத்துகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கார். குடும்பத்தில் பிடிவாதமாக நடந்து கொள்ளாதீங்க. குழப்ப நிலை அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ராகு பகவான் 9ஆவது வீட்டில் இருக்கார். போட்டி பந்தயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கார். அந்தஸ்து அதிகரிக்க ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்து உங்களுடைய நிலை மேம்படக்கூடியதாக இருக்குது. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இரும்பு, உணவு, மருந்து தொழில் துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். மசாலா பொருள், ரசாயனம், விளையாட்டு பொருள் வியாபாரிகள் தொழில் விருத்தி அடைவாங்க.
அது மட்டும் இல்லாமல் மனிதவளத்துறை உத்தியோகர்கள் பணியிடத்தில் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மருந்து உற்பத்தி நிபுணர், ஆபரண தயாரிப்பு நிறுவன பங்குகளில் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வயிறு கோளாறு, காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமடையக்கூடியதாக இருக்குது. குலதெய்வ வழிபாட்டுக்கு மேற்கொள்ள வேண்டியதும் குலதெய்வத்திற்கு பாலாபிஷேகம் செய்வதாலும் பெண்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு ஊடல்கள் வரும். முக்கிய பொறுப்புகளை வகித்து வகுப்பவர்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பல வழிகளில் வெற்றி மேல் வெற்றி வரக்கூடியதாகவும் செல்வ நிலைகள் உயரக்கூடியதாகவும் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் உங்களுக்கு பெருகும். புத்திர பாக்கியம் ஏற்படலாம். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கும். புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகலாம். குழந்தைகளுடைய படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் நீங்கள் முதலீடுகளை செய்வது உங்களுடைய முன்னேற்ற தரும் வகையில் இருக்குது. ஆக்கப்பூர்வமான லேசாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அன்பு நண்பர்களிடம் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க. பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு திறன் ஏற்படலாம். அரசாங்க துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடங்களில் இருந்த பண வரவு தாராளமாக இருக்குது. அரசாங்கத்திடம் இருந்து வந்த அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு தகவல்கள் வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு குருவாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. பயிறு, மனை இவற்றால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம். எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பார்த்த தாமதங்கள், தடைகள் ஏற்படலாம். உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பெண்கள் பொறுமையாக இருக்க வேணும். சக ஊழியர்களிடம் பகையை வளர்த்து கொள்ள நேரிடலாம். மனதில் இணை புரியாத கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். தியானம் செய்ய உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகளில் எளிதில் நீங்கள் சமாளிப்பீங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையலாம். அது மட்டும் இல்லாமல் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கடன் வாங்கி முயற்சிக்க வேண்டாம். கவனமான முறையில் நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு பிடித்த மனை, வண்டி, வாகனம் என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையினால் குழப்பங்கள் நீங்கி குதூகூலம் உருவாகலாம். சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன்கள், உதவிகள் கிடைக்க தொழில் சிறக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க. எந்த ஒரு காரியத்தையுமே ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உன்னத ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல நீங்கள் கவனமான முறையில் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் சமாளிப்புங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கடன் வாங்கி நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். அம்மனை வணங்குவது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் தரக்கூடியதாக இருக்குது. மனோதிடம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.